ஃபண்டு ரஜினி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, ரஜினி கொடுப்பா. ரஜினிலாம் அவரெல்லாம் ஒன் வேஸ் டிராஃபிக். அது அங்கேருந்து பெருசாக சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அங்கங்கே ஆஃபீஸ் வேணும். அதுக்கு 2 பேர் போடணும்னு சொன்னாலே ஒரு ஆஃபீஸுக்கு 5 லட்சம் 10 லட்சம், 10 ஆஃபீஸ் போட்டால் 50 லட்சம். இவர் ஃப்ளைட்டில் காரில் போகிறதுக்கு போட்டால் மினிமம் 1 கோடி ஒரு இது இருந்தால் தான் இது இருக்கும். இதை விஜய் வெர்சஸ் அண்ணாமலை என்று கொண்டு போவதற்கு பிஜேபியில் இருக்கிறத விட தனியாக பண்ணால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் தனியாக பண்ணுறேன். அந்த அப்ராப்ரியேட் டைம் கூட்டணியாகவோ பிஜேபியிலையோ நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு பர்மிஷனோடையும் வரக்கூடும் அப்படின்னு ரூமர்ஸ் ஓட்டுறான். ஸோ அடுத்த 3 நாளில் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி தெரியுதா, இல்லை ஜூன் 6 பெருமளவில் பிரிய மாட்டார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சிக்கல் எங்கே வருதுன்னு சொன்னால், இதுவரைக்கும் பாஜகலேருந்து பிரிஞ்சு யாரும் பெரிய வெற்றி பெற்றதில்லை. ஸோ இவர் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு வாய்ப்பு. ஸோ பாஜகவை வட இந்திய கட்சின்னு தான் பார்க்குறாங்க. இவரும் போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையை விட்டார். இவர் 2 கழகம் இல்லாமல் ஊழல்கள் செய்யும் இந்த தீய ஊழல் சக்தியை உடைத்துவிட்டு பாஜக கொண்டு வரணும்னு சொன்ன அந்த பலனை விஜய் அறுவடை செஞ்சிட்டார் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. பட் விஜயுடைய சாரிஸ்மா, அவருடைய ஒரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கிறார்னு சொன்னது மக்களுக்கு விஜயை அந்தளவுக்கு இவரை தெரியுமான்னு சொன்னால் கஷ்டம். பாஜக தேசிய தலைவர் அவர்கிட்ட நீங்கள் உங்கள் பிளான் என்ன, எனக்கு மத்திய அமைச்சரவை இல்லை மத்தியில் கட்சி பதவியா, என்ன பிளானு, இல்லை நான் தனியாக போட்டோமான்னு கேட்குறார் அப்படின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் இவர் ஒரிஜினலாக ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருந்தவர் என்றும், ரஜினிகாந்த் 2019 நான் அரசியலில் இறங்குகிறேன்னு வந்தப்போ இன்னொரு அறிக்கை விட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் 75% அவர் பாஜகவில் தான் மத்திய அமைச்சர் பதவி வாங்கிக்கிட்டு 2028 தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி, பார்லிமெண்ட் தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி அவர் தலைவராக போட்டு 34 வரைக்கும் 2 டேர்ம், 34 31 ஆட்சியை பிடிக்கணும், 34 எலெக்ஷனில் பாராளுமன்றத்தில். பட் இப்பொழுது ரஜினி திமுக ஆதரவாக போயிட்டாரா? ஏன்னா 2020 நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அவர் அரசியலுக்கு வருவதை சன் டிவி மூலமாக ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணாமலை பற்றின ஒரு செய்தி தான் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி, கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி, டெல்லி போகிறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் போயிட்டுருக்கு. எப்படி போயிட்டுருக்கு? ரஜினி எல்லாம் கூட மீட் பண்ணாதான் தகவல் கிடச்சிருக்கு. இல்லை, அதாவது உங்களுக்கு அவர் அமெரிக்காவில் இருந்ததே பெங்களூர் எம்பியோடு தான் இருந்தார். பெங்களூருடைய எம்பி தேஜஸ்வி அவர்கள், அவரும் பிஜேபியில் இளைஞர். அடுத்த ஃப்யூச்சர் மெட்டீரியல்னு சொல்லப்படுபவதில் ஃப்யூச்சர் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல்னு பார்க்கப்படும் ஒரு 10 பேரில் அவர் பேரும் உண்டு. அதாவது 40 வயது கீழே இருப்பவர்னு எடுத்துக்கிட்டால், அந்த ரேஞ்ச் 40-45க்குள்ளன்னு எடுத்துக்கிட்டால் ஃபட்னவிஸ் வருவார், யோகி வருவார். அதுக்கு அடுத்த சர்க்கிளில் தேஜஸ்வி, அண்ணாமலை போன்றவர்கள் இருப்பாங்க. ஸோ அவரோட போயிருக்கிறதுனால பெருமளவில் பிரிய மாட்டார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சிக்கல் எங்கே வருதுன்னு சொன்னால், 2021 திரு எல்முருகனோடு எல்முருகன் தலைவராக இருந்தப்பவே 4 எம்எல்ஏக்கள் ஜெயித்தாங்க. திரு அண்ணாமலை அவருடைய சொந்த ஊரில் நின்று தோத்துட்டார். அதன் பிறகு இவருக்கே பதவி கொடுத்து இவர் கஷ்டப்பட்டு உழைச்சி 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி தலைமையில் என்டிஏன்னு வச்சு கிட்டத்தட்ட 18% ஓட்டு வாங்கினாங்க. பட் இந்த முறை திருப்பி 27 சீட்டில் நின்று கடைசியில் ஒரே ஒரு சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க. பட் 27ல் 1ன்னு எடுத்தாலும் பெரும்பாலான இடத்துல 2வது இடம் நல்ல ஓட்டு வாங்கியிருக்கு. ஸோ 3% 27 சீட்டில் முல்ல 33ன்னு வச்சுக்கிட்டா கூட, தாமரையில் நின்று மற்ற சீட்டை சேர்த்தா கூட 234ன்னு போட்டால் அது 20% கிட்ட வரும். ஸோ ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா இல்லை நம்ம மீடியா சொல்கிற அளவுக்கு. பட் இருந்தாலும் இவர் 2 கழகம் இல்லாமல் ஊழல்கள் செய்யும் இந்த தீய ஊழல் சக்தியை உடைத்துவிட்டு பாஜக கொண்டு வரணும்னு சொன்ன அந்த பலனை
விஜய் அறுவடை செஞ்சிட்டார் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. பட் விஜயுடைய சாரிஸ்மா, அவருடைய ஒரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கிறார்னு சொன்னது மக்களுக்கு விஜயை அந்த அளவுக்கு இவரை தெரியுமான்னு சொன்னால் கஷ்டம். இப்போ இவரை இன்னைக்கு தலைவராக போட்டால் பிஜேபியுடைய ரூல்ஸ் படி 3 வருஷம் தான் ஒருத்தர் இருக்க முடியும். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவாங்க. அதிகபட்சம் தொடர்ந்து 2 தடவை தான் இருக்க முடியும். ஏற்கனவே ஒரு தடவை இருந்ததுனால 3 வருஷம்னா 2029 இவருக்கு முடிஞ்சிடும். 2029 பாராளுமன்றம் தான் வரும், 31 தான் இது வரும், அசம்பிளி வரும். ஸோ இவருடைய உழைப்பு பாராளுமன்றத்துக்கு பண்ணுவாரான்னு தெரியாது. இன்னொன்று, இவர் அரசியலுக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் மோடி அவர்களுடைய இந்தியாவை வளர்க்கும் அந்த அஜெண்டா தான்னு சொல்லியிருக்கார். ஸோ பெரிய அளவில் பிஜேபி எதிர்த்து போக முடியுமா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் முன்னாள் முதலமைச்சர்னால் உங்களுக்கு இது ஒய்எஸ் ஜெகன் ரெட்டி, அந்த பக்கம் தெலுங்கானா ராஷ்ட்ரிய காங்கிரஸ், அவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் காங்கிரஸில் இது சரத்பவாராக இருக்கட்டும், மம்தாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் காங்கிரஸ்லேருந்து பிரிந்து தனி கட்சி ஆரம்பித்து கட்சியை பிடிச்சி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஆனால் பிஜேபிங்கிறது ஒரு தேசியவாத கொள்கை கொண்டது. அவங்க ஓட்டர் சாதாரணமாக இப்படி பிரிஞ்சவங்களுக்கு ஓட்டு போட்டதில்லை. இதற்கு முன்னால் 2 பேர் பெரிய அளவில் நல்ல பலமுள்ளவர்களாக உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டராக இருந்த கல்யாண் சிங் பிரித்து அவர் வெற்றி பெறலை. எதியூரப்பா அவர்கள் கேஜேபின்னு சொல்லி கர்நாடகா ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பித்து அவர் பாஜகவுடைய வாய்ப்பையும் எடுத்து அவரும் வராமல் போச்சு. ஸோ அவரும் திரும்பி வந்து சேர்ந்துட்டார். ஸோ இது வரைக்கும் பாஜகலேருந்து பிரிஞ்சு யாரும் பெரிய வெற்றி பெற்றதில்லை. ஸோ இவர் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு வாய்ப்பு. ஸோ பாஜகவை வட இந்திய கட்சின்னு தான் பார்க்குறாங்க. இவரும் போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையை விட்டார். சிபிஎஸ்சி பையில் 2029 9வது 10வதுக்கு ஹிந்தியை கம்பல் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் பிளான் படி அது 2029 தான், அதாவது 2026 6வதுக்கு. ஸோ இந்த வருஷம் 6வது படிக்கிறவன் 29 9க்கு வரப்போ 3 வருஷம் படிச்சிருப்பான். ஆனால் திடீர்னு 9வது 10வதுல வச்சு அவன் எப்படி கஷ்டப்பட்டு படிப்பான்? அது கூடாது, பழையபடி 26ன்னு இது அறிக்கை விட்டுருக்காங்க. பல பேர் இது மத்திய அரசை கண்டிப்பதுன்னு பார்த்தாங்க. ஸோ இவர் ரெண்டையுமே ஓப்பனாக வச்சிருக்கார் அப்படி தான் தெரியுது. ஸோ இவர் கட்சி ஆரம்பித்தாலும் மோடியுடைய ஆதரவு பெற்றுக்கிட்டு நான் வெளியில் இருந்துக்கிட்டு எலெக்ஷன் அப்போ உங்களோட கூட்டணி மாதிரி வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு ஆதரவு பெற்று வருவாரா? அல்லது இன்னைக்கு டெல்லி போய் நிதின் நபீனை சந்திக்கிறார், அதாவது பாஜக தேசிய தலைவர். அவர்கிட்ட நீங்கள் உங்கள் பிளான் என்ன, எனக்கு மத்திய அமைச்சரவை இல்லை மத்தியில் கட்சி பதவியா, என்ன பிளானு, இல்லை நான் தனியாக போட்டோமான்னு கேட்குறார் அப்படின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் இவர் ஒரிஜினலாக ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருந்தவர் என்றும், ரஜினிகாந்த் 2019 நான் அரசியலில் இறங்குகிறேன்னு வந்தப்போ இன்னொரு அறிக்கை விட்டார் 17. அப்போ என்ன சொன்னார்னா, நான் நேரடியாக முதலமைச்சர் பதவியில் உட்கார மாட்டேன். இதில் மகாராஷ்டிராவில் பால் தாக்கரே அவர்கள் அவர் உட்காராமல் வேற ஒருத்தரை, அப்போ முரளி மனோகர் இதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை போட்டார். அந்த மாதிரி மனோகர் ஜோஷின்னு ஒருத்தரை போட்டார். அதே மாதிரி நான் ஒருத்தரை போடுவேன். நான் அந்த இடம் பெரும்பாலும் அண்ணாமலையும் ஓரளவு மாரிதாசியும் குறிக்கலாம் அப்படின்னு ரூமர்கள் போச்சு. அவர் கட்சியில் அரசியலுக்கே வரல. பட் இன்றைக்கும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரஜினியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். பட் இப்பொழுது ரஜினி திமுக ஆதரவாக போயிட்டாரா? ஏன்னா 2020 நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அவர் அரசியலுக்கு வருவதை சன் டிவி மூலமாக 3 படத்தை அவருக்கு 500 கோடி பட்ஜெட்டில் படம் எடுக்கிறோன்னு சொல்லி அதுலனால தான் போனேன். இப்போ இந்த 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த உடனே விஜய் வந்துட்டால் ஒரு பர்மனண்ட் ஆட்சி வரும். அமெரிக்காவில் இருக்கிற டீப் ஸ்டேட் எனப்படும் ஜார்ஜ் சோரோஸை பொறுத்த வரைக்கும் கூட்டணிகள், சின்ன சின்ன கட்சிகள் தான் பதவி ஏற்கணும். ஸோ அதனால விஜய்க்கு போட்டியாக ரஜினி சிஎம், துணை முதல்வராக இபிஎஸும் உதயநிதினு ஐடியா கொடுக்க அதை இபிஎஸ் ஏற்றுக்காமல் அப்புறம் இபிஎஸ் முதலமைச்சர் போய் கடைசியாக இது வந்துருச்சு. ஸோ இப்போ 4ஆம் தேதி வருகின்ற ஜூன் 4 ரஜினி பர்த்டே, அண்ணாமலை பர்த்டே. ஸோ அது இங்கே நாளைக்கு அவர் சென்னைக்கு வந்த உடனே ரஜினியை பார்த்து ஆசீர்வாதம் கேட்டுவிட்டு அவருடைய ஆதரவையும் பெற முயற்சி செய்வார். என்னை பொறுத்தவரை அண்ணாமலை இது நேரடி தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 25-30% வாய்ப்பு. ஃபண்ட் இந்த மாதிரியான விஷயம் இது அருமையான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு தேதியில் ஒரு கட்சி தான் அரசியலில் இருக்கிறேன்னு காட்சிக்கிறதுக்கே குறைஞ்சபட்சம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே, கோடிகள் தான் குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு லட்சங்களே இல்லை, கோடிகள் இல்லை. நான் சொல்கிறது 10 ஆஃபீஸ், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அங்கங்கே ஆஃபீஸ் வேணும். அதுக்கு 2 பேர் போடணும்னு சொன்னாலே ஒரு ஆஃபீஸுக்கு 5 லட்சம் 10 லட்சம், 10 ஆஃபீஸ் போட்டால் 50 லட்சம். இவர் ஃப்ளைட்டில் காரில் போகிறதுக்கு போட்டால் மினிமம் 1 கோடி ஒரு இது இருந்தால் தான் இது இருக்கும். விஜய்க்கு அவருடைய மாஸ் இருந்தது. அதன் பின்னால் ரூட்ஸும் கிட்டத்தட்ட 2000 கோடி செலவு பண்ணிச்சு அப்படிங்கிறாங்க.
ஸோ எலெக்ஷனுக்கு. பட் எலெக்ஷன் வந்தால் அதிக செலவு இருக்கும், பட் மினிமம் ரன்னிக்கே 1 கோடி வேணும். ஸோ அதனால இவர் இறங்குவாரா, இது எவ்வளோ தூரம் என்ன ஒன்று சொல்கிறாங்க, இவர் தனியாக மோடி அமித்ஷா ஆசீர்வாதத்தோடு இந்த ஆன்டி திமுக, அதாவது திமுக ப்ளஸ் அதிமுக ரெண்டுமே சேர்ந்து இந்த சட்டசபையில் 24-20 தான் எடுத்திருக்காங்க. அதுலேயும் திமுகவில் இருக்கிற 4% மற்ற கட்சி மதிமுக, முஸ்லீம் லீக் கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி ஓட்டெல்லாம் இருக்கிறதுனால ரெண்டுமே 20-20 கீழே போயிடுச்சு. இதுதான் ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து 40 கீழே. ஸோ அதுக்கும் திமுக 20,000 கோடியும் அதிமுக 5,000 கோடியும் செலவு பண்ணியிருக்கு. இது மேலே பண்ண முடியாது. ஸோ இதை விஜய் வெர்சஸ் அண்ணாமலை என்று கொண்டு போவதற்கு பிஜேபியில் இருக்கிறத விட தனியாக பண்ணால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் தனியாக பண்ணுறேன், அந்த அப்ராப்ரியேட் டைம் கூட்டணியாகவோ பிஜேபியிலையோ நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு பர்மிஷனோடையும் வரக்கூடும் அப்படின்னு ரூமர்ஸ் ஓட்டுறான். ஸோ அடுத்த 3 நாளில் அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கி தெரியுதா, இல்லை ஜூன் 6 குரு பெயர்ச்சி, அதன் பிறகு அவருடைய இதுபடி ஜாதகப்படி நல்ல காலம்னு திரு செல்வி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஐ மீன் எனக்கு ரொம்ப தெரியாது, பட் இது 2 தேதியில் ஏதாவது ஒன்று வரலாம். ஸோ அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லை பிஜேபியில் அவருக்கு வேறு பதவிகளாங்கிறது ஜூன் 4 அல்லது 6க்கு பிறகு தெரியும். ஃபண்டு ரஜினி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, ரஜினி கொடுப்பா. ரஜினிலாம் அவரெல்லாம் ஒன் வேஸ் டிராஃபிக். அது அங்கேருந்து பெருசாக சம்பளம் வாங்குறது மட்டும்தான், எல்லாம் உள்ளே போடுறது மாத்திரம்தான். அதை செலவு பண்ணுறதுக்கு அங்கே ஒரு தனி டீம் இருக்குது. அவங்க பண்ணுற செலவுக்கே கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லுவாங்க, அவங்க பெரிய செலவாளிம்பாங்க. இது இவர் ஏற்கனவே இவர் இருக்கிற வீட்டுக்கு நண்பர்கள் கொடுக்குறாருன்னு ஒரு முறை ஏதோ பேட்டி சொன்னார். ஸோ அதுக்கே வீடு சார் சென்னையில் இருக்க வீடு, பனையூர் வீடு இல்லை. அவர் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவி நல்லபடியாக ஐஏஎஸ் ட்ரைனிங் காலேஜ் வச்சுக்கிட்டு, அது தவிர 2-3 கம்பெனியில் டைரக்டராக இருக்காங்க. அது அங்கே அவருக்கு இல்லை, இங்கே பனையூரில் இருந்து எல்லோரும் சந்திக்கும் அளவில் வீடு பெருசாக இருக்கிறதுங்கிறதுன்னு சொன்னால் அதுக்கே 3 லட்சமோ 4 லட்சமோ வாடகை கொடுக்குறேன்னு அப்பவே சொன்னார். ஸோ அதனால ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டு, ஸோ இதெல்லாம் சாதாரண செலவாக இருக்காது. அதான் இது எல்லாம் யோசித்தா என்னை பொறுத்த வரைக்கும் 75% அவர் பாஜகவில் எனக்கு உதாரணமாக என்னுடைய பிளானிங் கரெக்டாக இருந்தால் மத்திய அமைச்சர் பதவி வாங்கிக்கிட்டு 2028 தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி, பார்லிமெண்ட் தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி அவர் தலைவராக போட்டு 34 வரைக்கும் 2 டேர்ம், 34 31 ஆட்சியை பிடிக்கணும். 34 எலெக்ஷனில் பாராளுமன்றத்தில் 30 சீட்டுக்கு மேலே எடுக்கணும். எப்படி இந்த முறை வெஸ்ட் பெங்காலை பிடிச்சி 36 தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும். அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்கறதுக்கு தான் நிதின் நபீனை இன்னைக்கோ நாளைக்கோ சந்திக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அதன் பிறகு முடிவு தெரியும். ஜூன் 4 அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரஜினி முதல் பாண்டே, இப்போ பேசு தமிழா, இப்படி பல பேர் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் இருக்காது. பட் இருந்தாலும் பார்ட்டியை கொண்டு போகிறதுங்கிறதுக்கு செலவு இருக்குது. ஸோ அதெல்லாம் யோசிக்கணும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.